வணக்கம் கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோட ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் இருக்கும். ஸோ தசாபுத்தி பலன்களில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு நாளில் இருக்க. ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் 5க்கு போகும்போதும் நல்ல ஒரு விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த விஷயங்களை உங்களது ராசி அதிபதி 2 நாளைக்கு ஒரு அப்படி மாறிக்கிட்டே இருக்கனால ஒன்றும் பெரிய மாற்றம் எந்த பிரச்சனையாலும் ஒரு 2 நாளில் சரியாயிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயங்கள். 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள், புதிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு நிறைய உழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி 12ல். ஸோ 4ஆம் அதிபதி 12 வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்கள், செலவுகள் இதெல்லாம் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் இந்த பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஒரு 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 10ல் இப்போ செவ்வாய் 5, 10 கொஞ்சம் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதனால் இது நட்சத்திர சாரம் 12ல் சம்மந்தப்படும் போது ஏதோ ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். 6ஆம் அதிபதி குரு. ஸோ 6ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களது 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் பட் அது ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்கிறனால நினச்ச விஷயங்கள்லாம் மனவளம் நடந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கடகலகணத்தில் யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். ஸோ இது வராத கடன் வருவதற்கான வாய்ப்புகள், திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க, அந்த லாட்டரி டிக்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் சனி இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய ஒர்க் அவுட் தான். ஏன்னா சனி குருடைய சாரத்திலேருந்து 11ல் இருக்கும்போது அந்த வெற்றிகளையும் லக்கையும் கொடுக்குது. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் தொழிலில் அந்த 10ஆம் இடங்கிறது 5க்கு 8 வரனால தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் தொழிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குரு 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்க முடியும். ஏன்னா நிறைய கிரகங்கள் 12லும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் 2ஆம் அதிபதியாக இருந்து 12ல் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெடுவது, கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ என்ன அது நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கின்ற மாதிரி ஒரு இருக்கும். 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியை புதன் உங்களுக்கு 12ல் 3, 12 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீகமாக சம்மந்தமான விஷயங்கள், கோயில்களுக்கு சில ஊருக்கு ஒரு வெளியூரில் இருக்க கோயிலெலாம் சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கடன் கேட்டிங்கன்னா கூட கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதாவது கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கடக லக்னமாக இருந்து
சந்திர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக வேலையில் கிடைக்காதவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கணும். செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 5ஆம் அதிபதியாகவும் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ கடகலகனமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து மெனக்கடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும் பெரிய வாய்ப்புகள் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சனி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வாய்ப்புகள் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு திடீர்னு அதிர்ஷ்டங்கள் அது ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-12ஆம் அதிபதியாக ஆட்சி பலத்தோடு இந்த 12ல் இருக்கும்போது நிறைய வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 3ல் இருந்து அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ உங்களோட முயற்சிகளில் வந்து நல்லா வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ பெரிய லாபத்திற்காக மெனக்கெட்டு ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். ஸோ இறைவனை பிரார்த்தனை பண்ண பார்ப்போம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன். ஸோ ஆத்மகாரகன்னா யாருன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் ஒரு 12 கட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 12 கட்டத்தில் வந்து 30 டிகிரி ஒரு கட்டமும். ஸோ இது வந்து ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ 30 பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக வரும். ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே. அது வந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். 30 டிகிரி ஒரு கட்டம்னா அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம். அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு வைங்களேன் ஈஸ்வர வழிபாடு. ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடுபடுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு வருங்க. ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன். ஸோ அது சொர்ணாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாக இருந்து உங்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன். ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு. ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி. ஸோ காளி நல்ல ஒரு உக்கிரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரகாளியை வணங்குறீங்கன்னு வச்சோம் ஓம் வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறதை வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும். ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரிய மனதார வழிபாடலாம். ஓம் சாய்வான்னு வணங்கலாம். ஸோ அந்த மாதிரி வணங்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சிறப்பான படம். அதே மாதிரி சனியும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிஹரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்ட்டரே அவர் தான். ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூட்டு போங்க. இது வந்து டெய்லி பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 108 மாலை விற்கிது இல்லைங்களா, அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதை வேணா இருக்கலாம். ஜஸ்ட் கவுண்டிங் தான். ஸோ இப்போ ஐயப்பன்னா ஓம் ஐயப்பா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லும்போது மனதார சொல்லுங்கள். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருங்க. ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. அதே வந்து சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க.
அது வந்து ஓம் மகாலட்சுமி வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.